நம்முடைய முன்னாள் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. கடந்த ஜூலை 21ஆம் தேதி ராஜினாமாவுக்கு அப்ளை பண்ணாரு. ஜூலை 22ஆம் தேதி ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவரோட ராஜினாமாக்கு அப்புறம் இப்போ வந்து துணை ஜனாதிபதிக்கான தேர்தல் நடக்குது. இப்போ அவர் ராஜினாமா பண்ணார்ல, அப்போ வந்துட்டு உடல்நலக் குறைவு அப்படிங்கிற மாரி காரணம் சொன்னாங்க. அதைத்தான் இப்போ அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் வந்துட்டு பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்கிறாரு. இப்போ இதில் என்ன கேள்வினா, ஒருத்தர் உடல்நலக் குறைவு அப்படின்ட்டு ராஜினாமா பண்ணுறாருன்னா, அவர் வந்து அடுத்த கட்டமா ஒரு மருத்துவமனையில் போய் சிகிச்சைக்கு சேருவார், அல்லது வீட்டில் இருந்து மணிக்கோட சிகிச்சை எடுக்கலாம். அப்படி சிகிச்சை எடுக்கும்போது அரசியல் கட்சி சார்ந்தவங்க, ஆளுங்கட்சியாகட்டும் எதிர்க்கட்சியாகட்டும் எல்லாருமே வந்து அவரை போய் நலம் விசாரிப்பார்கள். ஆனால் இங்கே பார்த்தோன்னா அந்த துணை ஜனாதிபதி ரிசைன் பண்ணதுக்கப்புறம் அவர் எங்கே போனார் என்ன ஏதுன்னு தெரியல, அப்படியே தலைமுறை ஆகிட்டார். அவரை பற்றி எந்த தகவலும் இல்லை. அவரும் மக்கள்கிட்ட வந்து அதை பற்றி எதுவுமே பேசவே இல்லை. அப்படிங்கிறப்ப அதுதான் ஒரு மர்மமாக இருக்குது. அப்போ வந்து ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக அவர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க தெரியுது. அதனால தான் எதிர்க்கட்சிகள்லாம் வந்துட்டு அவர் எங்கே, ஏன், என்ன ஏதுன்னு கேள்விகளாக கேட்டாங்க. கேள்வி கேட்டதுக்கு இப்போ வந்து அமித்ஷா பொத்தாம்பதும் வந்து அவர் உடல்நலம் குறைவுங்கிற அதே காரணத்தை மட்டும் சொல்லிட்டு, இதை பற்றி வேறு எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ இன்னும் கூடுதலாக மர்மமாக இருக்குது. ஏற்கனவே நம்ம வந்து தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்களோட இறுதி காலத்தில் வந்து அப்போலோவில் வந்து 70 நாட்களுக்கு மேலாக சிகிச்சையில் இருந்து கடைசியில் உயிர் இழந்த பிறகு தான் வெளியிலே வந்தாங்க. அது வரைக்கும் வந்து அவங்கள வந்து வெளியில காட்டவே இல்ல. அது ஒரு மர்மமான மரணமா இருந்துச்சு. அதேபோல இப்ப ஜெகதீப் தன்கர் வந்துட்டு ராஜினாமாங்கிறது மர்மமா இருக்குது. ஆக்சுவலா பார்த்தோம்னா, சீனா வந்து இரும்பு திரை நாடுன்னு சொல்லுவாங்க. அங்க நெறைய விஐபிகள் திடீர்னு காணாம போயிருவாங்க. அரசுக்கு எதிரா குரல் கொடுக்கும் போதெல்லாம் அவங்க வந்து காணாம போயிருவாங்க. குறிப்பிட்டு சொல்றதுன்னா வந்து அலிபாபா என்ற ஒரு ஆன்லைன் வர்த்தக நிறுவனம், அந்த நிறுவனத்தோட தலைவர் ஜாக் மா, அவர் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பணக்காரரா இருந்தாரு. அந்த அளவுல வந்து திடீர்னு 2020ஆம் ஆண்டு அங்க சீன அரசாங்கத்தோட நிதி நிர்வாகத்தை வந்து குற்றம் சாட்டுறாரு, குறை சொல்றாரு. உடனே பார்த்தோன்னா, அவரு அப்பலேருந்தே அவர் காணாம போறாரு. 2021ஆம் ஆண்டு அவர் மேல வந்துட்டு சுமார் $2.8 பில்லியன் ஃபைன் போடுறாங்க அந்த நிறுவனத்துக்கு. அப்படியே அந்த நிறுவனம் டவுன் ஆகுது. அவரும் ஆளு இருக்கிற இடமே தெரியல. இப்ப பார்த்தா ஆளையும் காணோம், நிறுவனமும் வந்துட்டு ரொம்ப லோ லெவலுக்கு போயிருச்சு. அதே போல தான் பார்த்தோம்னா, பெங் ஷுவாய் அப்படின்ட்டு ஒரு டென்னிஸ் வீராங்கனை, அவங்க சீனா வீராங்கனை. அவங்க வந்துட்டு ஒரு அரசியல்வாதிகள் வந்து தன்ட்ட வந்துட்டு செக்ஸுவல் ரீதியாக வந்துட்டு டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சாங்க. அவங்களும் காணாமல் போயிட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எய் வெய் வெய் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர், அவரும் வந்துட்டு அரசாங்கத்தை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பினார். அவரும் காணாமல் போயிட்டார். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சீனாவில் காணாமல் போகிறாங்க. அது வந்து அங்கே வந்து ஒரு சர்வாதிகார நாடாக இருக்குது. அதே போல் இந்தியாவும் சர்வாதிகாரத்தை நோக்கி போகிறதோ என்ற கேள்வியை இப்போ எழுப்புற மாதிரி இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்களும் கேள்வி எழுப்புங்க. ஜெகதீப் தன்கர் எங்கே, அவரை பற்றி அந்த மர்மத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேள்வி எழுப்புனா அவர் வந்து அவரே சொல்கிற வரைக்கும் இது மர்மமாக தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.